லேர்னர்ஸ், வெல்கம் டு விவி இன்ஃபோடெக். நம்ம இந்த சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆயில் மேனுஃபேக்சரிங் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் சம்மரிக்குள்ள போனீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா வந்து குரூப் வைஸா எடுத்துட்டு வரும். இங்க வச்சுட்டு ஆல்ட் F1 கொடுத்தீங்க அப்படின்னா அந்த குரூப்புக்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது இங்க லிஸ்ட் ஆகும். ஸோ இதையுமே நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஐட்டம் வைஸா கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஐட்டம்ஸ் எந்தெந்த குடோன்ல எல்லாம் இருக்கு, இப்போ எஃப்ஜில எவ்வளவு இருக்கு, ரா மெட்டீரியல் ஸ்டோர்ல எவ்வளவு இருக்குங்கிறத நீங்க இங்கே பாத்துக்க முடியும். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா சோ ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐட்டம் என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கறத நீங்க இங்க இருந்தே பார்க்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரிப்போர்ட் என்னன்னா டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக் சேல்ஸ் ரெஜிஸ்டர் போனீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன பில்ஸ் போட்டிருக்கோமோ அந்த பில்ஸ் எல்லாமே எடுத்துட்டு வரும். எந்தெந்த பார்ட்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் நீங்க இங்கேயே பார்த்துக்க முடியும். மந்த் வைஸா என்ன சேல்ஸுங்கிறதும் நீங்க இங்க பாத்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ ப்ராஃபிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இன்வாய்ஸ்ல என்ன ப்ராஃபிட் அப்படிங்கறத நீங்க பாத்துக்க முடியும். அஸ் ஏ பிசினஸ் ஓனரா இன்வாய்ஸ் வைஸா நீங்க ப்ராஃபிட் பாக்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து நீங்க இங்க பாத்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சேல்ஸ்மேன் வந்து என்ன சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது நீங்க இங்க பார்க்கலாம். டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போனீங்க அப்படின்னா காஸ்ட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலியமா எந்தெந்த சேல்ஸ்மேன் எவ்வளவு பண்ணிருக்காங்க, எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத நீங்க இங்க பார்க்க முடியும். காஸ்ட் சென்டர் சம்மரி போனீங்க அப்படின்னா மொத்தமா எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் நீங்க இங்க பாத்துக்க முடியும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஐட்டம் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கு அந்த பேட்சுக்கு என்ன வந்து எக்ஸ்பென்சஸ் ஆயிருக்கு அப்படிங்கறதையுமே நீங்க இங்க பார்க்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்பிளே இன்வென்ட்ரி புக்ஸ் போனீங்க அப்படின்னா பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க வந்து ஸ்டாக் ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டு அந்த பேட்ச் நம்பரை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இதுல சோ ப்ராஃபிட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட்ச் வைஸா என்ன வந்து கன்சம்ஷன் ஆயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதையுமே நீங்க இங்க பார்க்கலாம். இதே மாதிரி நீங்க மத்த ஐட்டம் பார்க்கணும் அப்படின்னாலும் பினிஷ்டு குட்ஸ்ல எந்தெந்த ஐட்டத்துக்குலாம் நீங்க வந்து பேட்ச் எனேபிள் பண்ணிருக்கீங்களோ அந்த ஐட்டம் எல்லாத்துக்குமே நீங்க பார்க்க முடியும். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் முதல்ல பார்த்த ஐட்டத்துக்கும் இந்த ஐட்டத்துக்கும் எவ்வளவு கன்சம்ஷன் காஸ்ட் வேரியேஷன் ஆகுது அப்படிங்கறத நீங்க பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு இம்பார்ட்டன்டான ஒரு ரிப்போர்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக் ஏஜிங். நம்மளோட ரா மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளவு நாளா நம்ம குடோன்ல இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க இங்க பாத்துக்க முடியும். லெஸ் தென் 45 டேஸ்க்குள்ள என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கு, இல்ல மோர் தென் 180 டேஸா என்ன ஸ்டாக்ஸ் வந்து நம்ம குடோன்ல இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்க முடியும். இதை வச்சு நீங்க ரா மெட்டீரியல் பிளானிங்க்கு வந்து ஈஸியா வந்து பிளான் பண்ண முடியும். இந்த டேஸ் வந்து நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான பீரியட்ஸாவும் நீங்க அதாவது 45 to 90 அப்படின்னு இருக்கிறத உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நம்புறேன். இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் வேணும் இல்ல இந்த இண்டஸ்ட்ரிக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்ல கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.